வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகை மீனா வந்து தன்னுடைய சொத்துக்களை அவசரமாக விற்றுருக்குறாங்க. அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அவங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குது, ஃபினான்ஷியலாக நிறைய ட்ரபுளாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய சொத்துக்களை சூரி தான் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. அது மட்டும் கிடையாது, நடிகை மீனா கொரோனா காலத்தில் தன்னுடைய கணவர் இறந்த அப்புறமேலு அந்தளவுக்கு படங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல, தன்னுடைய மகளை வளர்க்குறதுலையே முழு நேர ஈடுபாடோடு இருக்கிறாங்க. அந்த வகையில் அவங்களுடைய சொத்துக்களை திடீர்னு விற்றது அப்படிங்கிற விஷயம் வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரலாக போயிட்டுருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரி வந்து அவர் மதுரையை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையில் அம்மன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல பிஸ்னஸில் அவங்க மொத்த குடும்பமும் ஈடுபட்டுட்டு வராங்க. நாளுக்கு நாள் அவருடைய படங்களில் இருக்கிற முன்னேற்றத்தை விட அவருடைய பிஸ்னஸில் இருக்கிற முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியாக வளர்ந்துக்கிட்டே போகுது. அந்த வகையில் மதுரையில் நிறைய இடங்களில் அம்மன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிறாரு. வெண்ணிலா கபடி குழுவில் பரோட்டா காமெடி மூலமாக ஃபேமஸ் ஆனவர் தான் சூரி. அந்த வகையில் இன்றைக்கி அவர் அடைஞ்சிருக்கிற அந்த இடம் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத உழைப்போட பரிசாக தான் இருக்குது. அந்த வகையில் ரொம்பவும் இயல்பாக பேசி மனிதர்கள் கூட அட்டாச் ஆகிறதுல சூரி மாதிரி ஒரு நபரை பார்க்க முடியாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நடிகர் சிவகார்த்திகேயன் அது மட்டும் கிடையாது, நடிகர் உதயநிதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரு கூடயும் ரொம்பவும் நெருக்கமான நட்பில் சூரி வந்து இருந்துட்டு வராரு. அந்த வகையில் தன்னுடைய ஆஃபீஸ் வந்து சாலிகிராமத்தில் இருக்குது. சாலிகிராமத்தில் இருக்கிற நடிகை மீனா வந்து அவங்களுடைய பங்களாவை சோல் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது அந்த பங்களாவை வாங்கணும் அப்படிங்கிற முடிவை வந்து நடிகர் சூரி வந்து எடுத்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த பங்களாவை சூரி வந்து விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. தன்னுடைய ஆஃபீஸும் பக்கத்திலே இருக்கிறதுனால டைம் சேவ் ஆகும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பங்களாவை கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணி வாங்கியிருக்கிறாரு. அந்த வகையில் இந்த விஷயம் அப்படிங்கிறது இப்போலேருந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே நடந்திருக்குது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகை மீனா வந்து ரொம்பவும் ஆசைப்பட்டு, அதாவது தன்னுடைய ஆரம்ப கால கட்டத்தில் சம்பாதிச்ச பணத்தில் ரொம்பவும் ஆசைப்பட்டு வாங்கின ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி தான் இந்த வீடு. அதாவது கேரளா டைப்பில் ரொம்பவும் ட்ரெடிஷ்னலாக பார்த்து கட்டின வீடு தான் அந்த பெரிய பங்களா. அந்த பங்களா வந்து நடிகை மீனா வந்து ஒவ்வொரு இதையும் பார்த்து ஆர்கிடெக்ட் பண்ணினாங்க. அந்த வகையில் அந்த வீட்டை அவங்க கட்டி முடிக்கும் போதே கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு மேலே கடனில் தான் இருந்தாங்க. அப்படி கடனில் இருந்த வீடை இன்னைக்கு வந்து ஒரு ஃபாரின் கிளைண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே சேல் பண்ணியிருக்காங்களாம். இது ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக பார்க்கப்பட்டாலும் தன்னுடைய சொத்துக்களை மீனா நிறைய சேல் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய வைரலாக போயிட்டு இருக்குது. அது மட்டும் கிடையாது, மும்பையில் இருக்கிற தன்னுடைய அப்பார்ட்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் சாலிகிராமத்தில் இருந்த தன்னுடைய பங்களா இப்போ தன்னுடைய கேரளா பங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை இன்றைக்கி மீனா சோல்வ் பண்ணிட்டு வராங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேட்டதில், இந்த பங்களாவை நான் வாங்கும் போதே கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் கடனில் தான் நான் வாங்கினேன். அதாவது நிறைய வந்து இந்த பங்களாவை நான் என்னுடைய கைவசம் வாங்கிட்ட அப்புறம் நிறைய இதில் சேஞ்சஸ் பண்ணி நான் எனக்கு பிடிச்ச மாதிரியும் என்னுடைய ஃபேமிலிக்கு பிடிச்ச மாதிரியும் நிறைய விஷயங்களே இதில் நான் மாற்றி இருந்தாலும், ஆனால் இதை வாங்கும் போதே நான் ஒரு 10 கோடி ரூபாய் கடனில் தான் அந்த காலகட்டத்திலேயே வாங்கினேன். அந்த வகையில் இதை வந்து மெயின்டைன் பண்ண முடியல. அது மட்டும் கிடையாது, இப்போ வந்து ஃபினான்ஷியல் ட்ரபுள் கொஞ்சம் இருக்குது எனக்கு அப்படிங்கிறதுனாலையும் ஒரு ஃபாரின் கிளைண்ட் வந்து இதை வந்து 100 கோடி ரூபாய்க்கு வாங்குறதுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க வந்து ஃபுல் செட்டில்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிறதுனால நான் இந்த பங்களாவை சோல்வ் பண்ண முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ என்னுடைய ஹஸ்பண்ட் இருந்ததுனால என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸை மேனேஜ் பண்ணுறதுல எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இருந்தது கிடையாது. மோஸ்ட்லி என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸை நான் மெயின்டைன் பண்ணதும் கிடையாது, அதிகமாக விசிட் பண்ணதும் கிடையாது. ஆனால் அந்த விஷயங்களை என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து நல்லா பார்த்துக்கிட்டாரு. கொரோனா காலத்துக்கு அப்புறமேல அவர் வந்து என்னை விட்டு போனதுக்கு அப்புறமேல இந்த ஃபினான்ஷியல் மேட்டர்ஸை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்தது. ஏன்னா இதெல்லாம் எப்போவுமே அவர் பார்த்துக்குவார், அதுக்கு முன்னாடி என்னுடைய பேரண்ட்ஸ் பார்த்துக்குவாங்க. அந்த விதத்தில் நான் வந்து ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸாக நடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒன்ஸ் வந்து இதெல்லாம் என்னுடைய கைக்கு வந்தப்புறம் என்னால் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியல. ஒன்ஸ் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்ததுனால தான் மேக்ஸிமம்
வந்து என்னுடைய சொத்துக்களை நான் குறைஞ்சபட்ச லாபத்துக்கு வித்துட்டேன் அப்படின்னே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கேரளா டைப் பங்களா அப்படிங்கிறது ரொம்பவும் ட்ரெடிஷ்னலாக ஒரு பெரிய கார்டனோட கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான வீடுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த வெள்ளம் வந்தப்போ கூட மீனாவோட வீடு வந்து அதில் அஃபெக்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய பங்களாஸ் வந்து சென்னையில் மட்டும் கிடையாது, கேரளாவில் மட்டும் கிடையாது, மும்பையிலையும் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா இது மீனா வந்து ஆரம்ப காலத்தில் சம்பாதிச்ச தன்னுடைய சம்பாத்தியம். இது எல்லாமே அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வந்தனால அவங்களால மூவிஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடிஞ்சது. கலா மாஸ்டர் கூட ரீசெண்டாக மீனாவை பற்றி சொன்ன விஷயங்களை என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீனா ஃபினான்ஷியல் விஷயத்தில் கொஞ்சமே வீக்கானவங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களால ஃபினான்ஷியல் மேட்டர்ஸை அவங்களுடைய ஹஸ்பண்ட் அளவுக்கு ஈஸியாக பண்ண முடியாது, அதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு மீனா சிரிச்சாங்க. உண்மைதான் மாஸ்டர், என்னால் அந்த விஷயங்களை அவர் அளவுக்கு பண்ண முடியல, அதனாலேயே நான் ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸை சோல்வ் பண்ணுற நிலைமைக்கு கூட வந்திருக்கிறேன். ஒரு பக்கம் நான் அம்மாவை பார்த்துக்கணும், பாப்பாவை பார்த்துக்கணும், இதுக்கு நடுவில் என்னையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால ப்ராப்பர்ட்டிஸை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. ஸோ அதை ஒரு நல்ல ப்ராஃபிட்க்கு விற்றுறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு நல்ல ஐடியாவாக தோணுச்சு. அதனால தான் நான் மேக்ஸிமம் அதை சோல்வ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த மீனா வந்து சொல்லியிருக்கிறாங்க. மீனா இந்த மாதிரி தன்னுடைய சொத்துக்களை விற்கிறதோ, அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபினான்ஷியல் ட்ரபிளில் இருக்கிற விஷயங்களும் சோஷியல் மீடியாவில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது. அது மட்டும் கிடையாது, பல்வேறு சர்ச்சைக்கு அப்புறம் தன்னுடைய கணவர் கொரோனா காலத்தில் இறந்ததுக்கு அப்புறம் பல்வேறு சர்ச்சைகளில் மாட்டின மீனா வந்து இப்போ வந்து அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஒரு அமைச்சர் கூட தொடர்பு, நடிகர் கூட தொடர்பு, 2வது திருமணம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு காயங்கள்ல இருந்து அவங்க வெளியில் வந்து இன்னைக்கு தன்னுடைய அம்மாவையும் தன்னுடைய பொண்ணையும் நல்லபடியாக கவனிச்சிட்டு வராங்க. அந்த வகையில் மீனா மேம் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிளை கிராஸ் பண்ணி இன்னைக்கு இந்த விஷயங்களை மேனேஜ் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்களை கலா மாஸ்டர் மேமும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. உங்களுக்கு மீனா பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, நம்ம தாவேகா தலைவர் விஜயோட தூத்துக்குடி பரப்புரை தான் இப்போ ரொம்பவும் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சவுத் சைடில் அவருக்கு கிடைச்ச அந்த மிகப்பெரிய வரவேற்பு அப்படிங்கிறது ஒரு இன்னொரு யுகத்துக்கான ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி இணையதளத்தில் பேசப்படுது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் வந்து அதர் சைட்ஸில் இல்லாத அளவுக்கு, மாவட்டங்களில் இல்லாத அளவுக்கு வரவேற்பை தூத்துக்குடியில் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் மதுரை பக்கம் அவர் போகல, அது இன்னும் எந்த அளவுக்கு அங்கே இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே கெஸ் பண்ண முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்சம் பேர் வந்து சடசடன்னு கூடிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, கோல்டு செயின்ல இருந்து விசில் மாலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்கறது, அது மட்டும் இல்லாம தன்னுடைய அன்பை வந்து வெளிப்படுத்தி 100 ரூபாய் நோட்டா இருக்கட்டும், இல்லை 500 ரூபாய் நோட்டாகட்டும், அதுல எழுதி அவருக்கு கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விதத்துல தன்னுடைய அன்பை வந்து தூத்துக்குடி மக்கள் வந்து தாவேகா தலைவர் விஜய்க்கு வந்து செலுத்திட்டு வராங்க. அந்த வகையில ரொம்பவும் திக்குமுக்காடி போன தாவேகா தலைவர் விஜய் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கட்டத்துல கண் கலங்கி அளவே செஞ்சிருக்கிறாரு. அதை ஒரு வழியா மேனேஜ் பண்ணி அந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணி அப்புறம் மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க தூத்துக்குடியில அவரு செஞ்ச ரோட் ஷோவை நீங்க பார்த்துருந்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.